இந்த ஆள் உள்ள என்னதான் பண்ணிட்டு இருக்கான்? வெளியே வரவே மாட்டேங்கிறான். உள்ள என்ன தாண்டா பண்ற? எனக்குன்னு வந்து சேர்ந்துருக்காங்க பாரு. மற்றவங்க டைமுக்கு எந்த வேல்யூமே கிடையாது. இவ்வளோ லேட்டாக வந்திருக்க? இதுதான் நீ சர்வீஸ் பண்ணுற லட்சணமா? சாரி சார், நீங்கள் கத்திரிக்கோல் வேணும்னு கேட்டீங்க, ஆனால் கிடைக்கல. அதான் கத்தி கொண்டு வந்தேன். இதால் உங்கள் வேலையை முடிச்சிருங்க. சரி கொடு. லேசி பீப்புள்ஸ். மணி 10:30 ஆச்சு. ஏகப்பட்ட மீட்டிங்ஸ் இருக்கு, ஒர்க் இருக்கு. அந்த ஆள் என்னடானா உள்ள உட்காந்துக்கிட்டு விளையாடிட்டு இருக்கான். சார் இங்கே உள்ளே போக முடியாது சார். சார் போதீங்க. ஹலோ பிரதர், நான் கூப்பிடுறது கேக்குதா? ஹலோ பிரதர், சீக்கிரம் வாங்க, எனக்கு லேட் ஆச்சு. டெட் பாடி கொலை கொலை கொலை. ஓகே, நான் பார்ட்டிக்கு வர கண்டிப்பா முயற்சி பண்றேன். ஆனா என்னால எதுவும் ப்ராமிஸ் பண்ண முடியாது. என் ஜாபே அப்படிதான்ப்பா. எப்போ எது நடக்கும்னு சொல்லவே முடியாது. சரி ஓகே, வச்சிடுறேன். பாய். இல்ல, அதெல்லாம் இங்க நடக்காது. ராத்திரி 1 மணி 2 மணிக்கு யாரு வேணா இங்க வந்துட்டு போலாமா? வயசுக்கு வந்த பொண்ணு இருக்கிற வீட்டுல ராத்திரி பகலுமா பசங்க வந்துட்டு போறாங்கன்னா என்ன அர்த்தம்? என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். இங்க என்ன பிரச்சனை? இவங்க ஏன் அழுதுட்டு இருக்காங்க? நீங்க அவங்க கிட்டே கேளுங்க என்ன காரியம் பண்ணிருக்காங்கன்னு. இத பாருங்க மேடம், இது சொசைட்டி. நாங்க எல்லாருமே ஃபேமிலி ஆளுங்க. ஆனா இந்த பொண்ணு பாருங்க, மோசமான காரியத்தை செஞ்சு வச்சிருக்கேன். மோசமான காரியமா? நீங்க என்ன சொல்ல வரீங்க? அதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த 2 பசங்களும் ராத்திரியில வீட்டுக்கு வந்து கதவை தட்டிட்டே இருக்கானுங்க. பிரச்சனை வேற பண்றானுங்க. நாங்க சொல்றத நல்லா கேட்டுக்கோங்க. பேசாம நீங்க வெக்கேட் பண்ணிட்டு போயிடுங்க. இல்ல நாங்க எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து உங்களை வெளியே அனுப்பிடுவோம். ஒரு நிமிஷம், கொஞ்சம் பொறுமையா இருங்க. இவங்கெல்லாம் யாரு? எனக்கு எதுவும் தெரியாது. இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. 2 நாளா என்னோட ரூம் பார்ட்னர் இல்ல. அப்புறம் இவனுங்க 2 பேரும் தினமும் ராத்திரி வந்து டார்ச்சர் பண்றானுங்க. ஆனா நான் இவனுங்களை இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல. பார்த்திருக்கேன், போய் சொல்லாத. நீ தான் எங்களை வர சொன்ன. இப்ப எங்களை தெரியாதுன்னு சொல்லி சமாளிக்கிற? ஆமா நிஜந்தா. எப்பவுமே இவ தான் ஃபோன் பண்ணி எங்களை கூப்பிடுவா. இங்க பாரு, போய் சொல்லாத. நீங்க யாரு என்னன்னு கூட எனக்கு தெரியாது. தெரியல, இவங்க எல்லாரும் சேர்ந்து எதுக்கு என்ன இவ்வளவு அவமானப்படுத்துறாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி நடிக்கிறதெல்லாம் வெளியே எங்கேயாவது போய் வச்சுக்கோங்க. குப்தா சார், இதுக்கான முடிவு எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும். உங்களால முடியலன்னா சொல்லுங்க. நாங்க எல்லாரும் சேர்ந்து இந்த பொண்ணை ரூமை வெக்கேட் பண்ண வச்சிடறோம். இங்க சொசைட்டியோட ரூல்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஏற்கனவே சொன்னேன்ல, சொல்லுங்க. ப்ளீஸ் சார், இதுல என்னோட தப்பு எதுவுமே இல்ல. இருந்தாலும் இன்னும் 2 நாள்ல என் ரூம் பார்ட்னர் வந்துருவாங்க. அதுக்கப்புறம் நான் என்னோட திங்ஸ் எல்லாத்தையும் ஷூட் பண்ணிடுறேன். ஓகே, உங்களுக்கு 2 நாள் டைம் தரேன். ஆனா 2 நாள்ல வீட்டை வெக்கேட் பண்ணியே ஆகணும். புரியுதா? டேய், போய் வேலையை பாருங்க. போங்க போங்கடாங்க, நல்லா போங்க. ஓகே ஜியா, நீ பண்றதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நீ ஏன் எங்களை வர சொல்ற? அப்புறம் இன்சல்ட் பண்ற. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. பாருங்க, இங்க ஒரு கொலை நடந்திருக்கு. எங்க இன்வெஸ்டிகேஷன் முடியற வரைக்கும் ஒருத்தரும் இங்கிருந்து வெளியே எங்கேயும் போக கூடாது. மேடம், உங்களையும் சேர்த்து தான் சொல்றேன். நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். ஓகே? சார், இதுல பாடியே இல்ல. பாடி இல்லையா? பாடி எங்க போயிருக்கோம்? பாடி இங்க இல்லைன்னா அது தானே எப்படி காணுமா போச்சு? அதுக்கு வாய்ப்பே இல்லை. சார், அப்படி யாராவது கொலை பண்ணியிருந்தா பாடியை மட்டும் எடுத்துட்டு போயிட்டு தலையை விட்டு இருக்கணும். அதானே,
தலையை மட்டும் இங்க விட்டுட்டு பாடியை மட்டும் கொண்டு போயிருக்கான்னா நிச்சயமா இங்க ஏதாவது ஒரு தலையம் இல்லாம இருக்காது. யாராவது ஒருத்தராவது பார்த்திருப்பாங்கல்ல. யார் கண்ணிலையும் படாம போக முடியாது. எப்படி போச்சு? அந்த பாடி எப்படி போயிருக்கும்? இங்க அப்படி என்னதான் நடந்துச்சு? இல்ல 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 மர்டர் இங்க தான் நடந்திருக்கு. ஓகே, இந்த மர்டர் இந்த 4 செவத்துக்குள்ள தான் நடந்திருக்கு. இந்த ஸ்டீம் பாக்ஸுக்குள்ள இங்கேயே தான். சார் அந்த தலையை பார்த்தா எனக்கு என்ன தோணுதுன்னா அவனை கொடூரமா யாரோ கொலை பண்ணிருக்காங்க சார். ஆனா இங்க ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்ல சார். எந்த தடையுமே இல்ல, எதுவுமே இல்ல. எக்ஸாக்ட்லி. தலையை வெட்டி இருந்தா செவரு முழுக்க ரத்தம் தெரிச்சிருக்கும்ல. கண்டிப்பா ரத்தக்கரை படிஞ்சிருக்கணும்ல. ஆனா இங்க ஒரு சொட்டு ரத்தக்கரை கூட இல்லையே. ஒரு அடையாளமும் இல்லையே. தோ இந்த பாக்ஸில் கூட ரத்தக்கரை இல்லையே. ரத்தக்கரையோட அடையாளம் இல்லைன்னா டாக்டர் சோலங்கி தலைய வெட்டி இருக்காங்க. பாடி காணாம போயிருக்கு. இந்த ரூமுக்குள்ள எங்கேயும் எந்த ஒரு சின்ன அடையாளமும் இல்ல. ரூம் ரொம்ப ரொம்ப கிளீனா இருக்கு. அப்ப கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. அதோட ஏதோ ஒரு கோல்மால் நடந்திருக்கு. சார் யாரை கொலை பண்ணாங்களோ அவங்க ஃப்ரெண்டு வெளியில இருக்காங்க சார். சரி நீ போ, நான் வரேன். சோலன்கு இன்ச் பை இன்ச்சா செக் பண்ணு. ஏதாவது தடையும் கிடைக்குதான்னு பாரு. சரியா? நான் பார்க்கறேன். சார் இவர்தான். நீங்க எல்லாரும் ரஜித்தோட ஃப்ரெண்ட்ஸா? எஸ் சார். கடைசியா நீங்க அவரை எப்ப பாத்தீங்க? இன்னைக்கு காலையில் தான் சார் பார்த்தேன். உங்கள யாருக்காவது அவரோட பேச்சுல நடவடிக்கையில ஏதாவது வித்தியாசம் தெரிஞ்சுதா? இல்லை சார், அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இன்ஃபேக்ட் ஜிம்மில் இருந்து நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் வந்தோம். காரிடோரில் கூட நான் விட்டு பேசிட்டு இருந்தேன். நல்லா தான் இருந்தா. என்கிட்ட ஹாப்பியாக தான் சார் இருந்தா. மச்சான், எப்படி இருந்துச்சு மசாஜ் எக்ஸ்பீரியன்ஸ்லாம்? ரொம்ப லைட்டாக ஃபீல் பண்ணுறேன். செமினாருக்கு தான் வந்திருக்கோம், ஆனால் வெக்கேஷன் வந்த மாதிரி இருக்கு. நிறைய பேர் இங்கே வெக்கேஷனுக்கு தான் வராங்க. செமினாருக்கு வரவங்க ரொம்பவே கம்மி தான். ஒரு 1/2 hourல ஸ்டீம் பார்த்து முடிச்சிருப்பேன். டாக்ஸன்ஸ் எல்லாம் கிளியர் ஆகிடும். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஆகிடுவேன். சார் அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் ஸ்டீம் ரூமுக்கு வந்தோம். ரூமோட அட்டெண்டர் ரிக்கி இருக்கான் இல்லையா, அவன் தான் அந்த ரூமை ரெடி பண்ணா என் ஃப்ரெண்டுக்காக. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். 10 மணிக்கு அப்பாயின்மெண்ட் இருக்குல்ல? எஸ் சார். இதில் ஒரு வாட்டி சைன் பண்ணிட்டுங்க சார். தேங்க்யூ சார். வாங்க. இதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்? ஒரு 25 minutes தான் சார். சரி மச்சான், நீ என்ஜாய் பண்ணு. பிரேக்ஃபாஸ்ட்டில் மீட் பண்ணலாம். ஓகேடா, பார்க்கலாம். ஸ்டீம் ரூமோட அட்டெண்டன்ட் ரிக்கியா? இந்த ஸ்டீம் ரூமோட அட்டெண்டன்ட் ரிக்கி எங்க அவ? சார் அவன் இந்த சம்பவம் நடந்தப்பவே எஸ்கேப் ஆயிட்டான் சார். ரிக்கி இப்போ இந்த ரெசார்ட்லேயே இல்லை சார். இது ரிக்கி காணாம போயிட்டானா? இங்க இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் ரிக்கி காணாம போயிட்டானா? அந்த ரிக்கி எங்க இருந்தாலும் அவனை தூக்குங்க. சார் 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 இன்னொரு சடலம் அங்கே கிடக்குது சார். நெஞ்சிலேயே 2 தடவை அட்டாக் பண்ணியிருக்காங்க. கருண் சார், இதில் இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட்ஸை செக் பண்ணு. சார் இந்த எம்டி பிரீஃப் கேஸ் ஸ்டீல்ல செஞ்ச பிரீஃப் கேஸா? அதுவும் எம்டியா இருக்கு. இதுக்குள்ள கண்டிப்பா ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இருந்திருக்கணும். அதனால தான் இந்த ஆளை கொலை பண்ணியிருக்கான்.
சார் 2 கிளாஸஸ் இருக்கு. 2 கிளாஸ் இருக்கா? லிப்ஸ்டிக் மாதிரியான எந்த ஒரு மார்க்கும் இல்லையே. ஆனா ஒரு விஷயம் கன்ஃபார்மா தெரியுது, யாரும் இங்க வந்துட்டு போயிருக்காங்கன்னு. அந்த ஆள் நிச்சயமா இவனுக்கு தெரிஞ்ச ஆளா தான் இருந்திருக்கணும். அந்த ஆள் யாருன்னு கண்டுபிடிக்கணும். இந்த ஆளோட பேர் என்ன? சார் அவர் பேர் வினய் சார். இங்கே நடக்க இருந்த செமினாருக்காக தான் வந்திருந்தாரு. வினய். கெஸ்ட் யாராவது இவரை பார்க்க வந்திருந்தா அவங்களோட டீட்டெயில்ஸ் ரெக்கார்ட் புக்கில் இருக்கும்ல? கண்டிப்பா சார். இத பாருமா, வினயை பத்தி சில டீட்டெயில்ஸ் எங்களுக்கு தெரிஞ்சாகணும். இந்த வினய் எப்ப இங்க வந்தாருன்னு சொல்லு. சார் மிஸ்டர் வினய் இன்னைக்கு காலையில தான் செக் இன் பண்ணாரு ரெசார்ட்ல. மார்னிங் 8 மணி இருக்கும். 8 மணியா? ஆமா சார். சரி, அவர் தனியா வந்தாரா இல்ல கூட யாராவது இருந்தாங்களா? இல்ல சார், அவர் தனியா தான் வந்தாரு. அவங்க ரூமுக்கு யாராவது விசிட் பண்ணாங்களா? இல்ல சார், வெளியில இருந்து யாருமே வரல. ஆனா அவருடைய செமினார் சம்பந்தமா அவர் ரூமுக்கு யாராவது போனாங்களான்னு எனக்கு தெரியாது சார். அந்த வினயை பத்தி ஏதாவது குறிப்பிடுபடியா ஞாபகம் வருதான்னு நல்லா யோசிச்சு சொல்லு பார்க்கலாம். உங்க ரெசார்ட்ல பிரீஃப் கேஸ்க்கான ஸ்பெஷல் லாக்கர் இருக்கா? ஐ எம் சாரி சார், எங்க ரெசார்ட்ல அந்த மாதிரி எந்த ஃபெசிலிட்டிஸும் இல்ல. ஓகே. ஆமா சார், அவர் கையில சின்னதா ஒரு ஸ்டீல் பிரீஃப் கேஸ் இருந்தது. அது அவர் ரொம்ப பாதுகாப்பா வச்சிருந்தாரு. அதுக்காக அவரு பர்சனல் லாக்கரை பத்தி கூட கேட்டாரு. பட் எங்க ரெசார்ட்ல அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் இல்ல சார். ஸ்டீல் பிரீஃப் கேஸ்னா நாம அந்த ரூமை சர்ச் பண்ணும்போது நமக்கு கிடைச்சதுல அநேகமா அதான் இருக்கணும். அதுல ஏதாவது ஒரு காஸ்ட்லி ஐட்டம் தான் இருந்திருக்கணும். சார் இப்படி கூட இருக்கலாம்ல, அந்த வினயோட மரணத்துக்கு அதுவே காரணமா இருக்கலாமே. ஆமா சார், வினயோட ரூமுக்கு ஹோட்டலுக்கு வெளியில இருந்து யாரும் வரல, ஹோட்டல் உள்ள இருந்து தான் வந்திருக்காங்க. 2 பேரும் ஒண்ணா உட்காந்து பேசியிருக்காங்க. சார் இந்த போன்ல இருக்க ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டேன் சார். வெரி குட். கடைசி இந்த ஆளுக்கு யார் ஃபோன் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். பார்ட்னரா? இந்த பார்ட்னர் தான் கடைசியா ஃபோன் பண்ணியிருக்காங்கன்னா யார் இந்த பார்ட்னரா? அத முதல்ல கண்டுபிடிக்கணும். ஹலோ. நீ இன்னைக்கே அந்த வேலையை ஆரம்பிச்சிடு, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜியா, டோரை ஓபன் பண்ணு ஜியா. ஜியா ஜியா ஜியா, டோரை ஓபன் பண்ணலன்னா கதவை உடைச்சிட்டு உள்ள வந்துருவோம். சொல்றது கேளு. ஜியா, போலீஸ் கால் பண்ணலாம், அப்பதான் அவனுக்கு புரியும். கதவு தோற ஜியா. ஜியா சார். சொல்லு தாரிகா. சார், இந்த ஆளோட மண்டவோடுல ஏதோ வித்தியாசமா இருக்கு. அப்படியா? ஸ்கல்லில் அப்படி என்ன இருக்கு?
அப்புறம் இந்த ஆளோட கழுத்துல எந்த ஒரு ஆயுதத்தையும் வச்சு கட் பண்ணத அடையாளமே இல்லையே. உடைச்ச மாதிரியான அடையாளமும் இல்ல. ஆனா கண்டிப்பா ஏதாவது ஒரு அடையாளம் இருந்தாகணும்ல? ஆமா, கண்டிப்பா ஏதாவது ஒரு அடையாளம் இருந்தே ஆகணும். ஆயுதத்தோட அடையாளம் இல்லைன்னா இந்த ஆளை கொண்டு வேற ஏதாவது ஒரு பொருளோட அடையாளம் இருக்கணுமே. அவருடைய மண்டை ஓட்டுக்குள்ள இருக்கிற பகுதி டோட்டலா எம்டியா இருக்கு. எனக்கு என்ன தோணுதுன்னா, அதாவது உள்ள இருக்கிறது எல்லாம் மெல்ட் ஆகி உருகி போன மாதிரி இருக்கு. அது எப்படி நடக்கும் தாரிகா? கண்டிப்பா ஸ்கல்லுக்குள்ள பிரெயின் இருக்கும்ல, ரத்தம், மசில்ஸ், டிஷ்யூஸ். ஆனா இந்த ஸ்கல்ப் டோட்டலா எம்டியா இருக்கு. சரி தாரிகா, இந்த ஸ்கல்லுல இருந்து வெளியே வந்த ஃப்ளூயிட் இருக்குல்ல, அந்த ஃப்ளூயிட போய் செக் பண்ணு. அதுல கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு கிடைக்கும். சார், சார் கொஞ்சம் பாருங்க. அட, ஆசிடா? அந்த ஸ்கல்லுக்கு உள்ள ஆசிடா? சார், இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஆசிட் இல்லைன்னா ஏதோ கெமிக்கலால இந்த ஆள் ஸ்கல்லுக்குள்ள இருந்த பிரெயினையும் உடம்பையும் கரைச்சிருக்காங்க. அப்புறமா ட்ரெயின் பாக்ஸோடைய ஸ்ட்ரீம் பைப் வழியா அதை வெளியேற்றிருக்காங்க. அதுவும் 30 நிமிஷத்துக்குள்ள நடந்திருக்குன்னா அது எப்படி நடந்திருக்கும்? நாங்க என்ன படிச்சிருக்கோம்னா, கான்சென்ட்ரேட்டட் ஆசிடால ஒரு பாடியை உருக்கணும்னா குறைஞ்சபட்சம் 20 மணி நேரமாவது ஆகும்னு நாங்க படிச்சிருக்கோம். யூ ஆர் ரைட் ஷேயா, 20 மணி நேரம் கண்டிப்பா ஆகும். ஆனா இந்த கேஸ்ல அப்படி நடக்கல. இன்னொரு விஷயம், இந்த ட்ரெயின் பைப்ல இதுல இருந்து எனக்கு கால்சியம் பாஸ்பேட், இதால தான் மனுஷனோட எலும்பு உருவாகுது. அப்புறம் அந்த டிஷ்யூஸோட ட்ரேசஸ் கிடைச்சிருக்கு. இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, எந்த ஆசிடால இந்த ஆளோட உடம்பு உருக்கி கரைச்சிருக்காங்களோ, இந்த ஆசிட் யாரோ ஒருத்தனுடைய கண்டுபிடிப்பு, புது கண்டுபிடிப்பு. ஆமா சார், அந்த பாட்டிலோட அடிப்பகுதியில ஒரு அடையாளம் இருந்துச்சுல, அந்த கெமிக்கல்லையும் ஆசிடோட தான் வந்திருக்கு. அதனாலதான் நம்ம சாம்பிள்ஸ் எதோடய மேட்ச் ஆகல. ஆனா சார், அப்படியே அந்த ஆசிட் ரஜித்தோட பாடியை கரைச்சிருந்தா அப்போ அந்த டீ பாக்ஸையும் கரைச்சிருக்கணும்ல? அது ஏன்னா இந்த ஆசிட் எந்த மெட்டாலிக் சிசியையும் உருக்காது. அதனால தான் அந்த ஆசிடை கண்ணாடி பாட்டிலில் ஊற்றி வச்சிருக்கான். சார், அப்படின்னா அந்த ஆளுக்கு ரொம்ப வலிச்சிருக்கோம்ல? இல்லை வஞ்ச், அந்த ஆளுக்கு வலிச்சிருக்கோன்னு எனக்கு தோணவே இல்லை. ஏன் சார்? ஆமாம் ஸ்ரேயா, முதல்ல இவனை மயக்கமாக்கியிருக்காங்க. அதாவது முதல்ல மயக்கமடைய வச்சுட்டு அதுக்கப்புறம் கொண்டுட்டாங்களா? ஸ்ட்ரீம் பாக்ஸோட ட்ரைன் பைப் வழியா உருகி டிஸ்போஸ் பண்ணிட்டாங்க. அதி கொடூரமான வழியில் அவனை கொன்னு அவனோட உயிரை பறிச்சிருக்காங்க. ஆமா, ரொம்பவே விசித்திரமாவும் இருக்கு. இதெல்லாம் எப்படி செஞ்சிருப்பாங்க? இது எந்த மாதிரியான ஆசிட்? அதெல்லாம் கண்டுபிடிக்க எனக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஆனா சார், இது ஒருத்தனோட கண்டுபிடிப்புன்னா, இன்வென்ஷன்னா ரொம்ப சிம்பிளான விஷயம். அவனோட பேட்டர்னை அவன் கண்டிப்பா ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பான். கண்டிப்பா பண்ணியிருப்பான். இன்ட்ரெஸ்டிங். அப்படின்னா எவன் அந்த பேட்டர்னை ரெஜிஸ்டர் பண்ணானோ அவனை பத்தின டோட்டல் இன்ஃபர்மேஷன் நமக்கு கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல இருந்து கிடைச்சிரும்ல? ஹலோ, என்ன ரஜித்தோடதா? ஓகே, இப்பதான் தெரிஞ்சது. அந்த வினய் அந்த பார்ட்னரோட நம்பர் கால் பண்ணால, அது வேற யாரும் இல்ல, அது இந்த ரஜித்தோட நம்பர் தான். அப்படின்னா வினய்க்கும் ரஜித்துக்கும் ஒருத்தர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறீங்களா? ரெசார்ட்ல வினயோட ரூம்ல இருந்து நமக்கு 2 கிளாஸஸ் கிடைச்சிருக்குல்ல, அதுல ஒரு கிளாஸ் கண்டிப்பா ரஜித்தோட தான் இருக்கணும். இப்ப வினயோட வீட்டாளுங்களை விசாரிச்சா எல்லாம் தெரிஞ்சிடும். அவன் உள்ள இல்லைன்னு நினைக்கிறேன். கதை உடைச்சிடுறேன். நல்லா செக் பண்ணு. இந்த பாட்டில பாரு.
இதோட அடிப்பகுதி அப்படியே இருக்கு. இதே மாதிரி ஒரு பாட்டில் தான் ரெசார்ட்ல ஸ்டீம் பாக்ஸ்ல கிடைச்சது. ஓ, அப்போ இந்த கெமிக்கலை வச்சு தான் பாடியை டிசால்வ் பண்ண வச்சிருக்காங்கன்னு சொல்ற இல்லையா? ஆனா ஸ்டீம் ரூமோட அட்டெண்டன்ட் யாரையும் அவ்வளோ ஈஸியா கொண்டு இருக்க முடியாது. இதை அவன் செஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. வேற யாரும் இருக்காங்க, அவன் தான் செஞ்சிருக்கான். அப்படின்னா அவன் யாரு? அதுக்கான பதில ரிக்கி தான் சொல்லணும். ஆமா, அதுக்கு நம்ம உடனே ரிக்கியை கண்டுபிடிச்சாகணும். வாங்க வெளியே போய் விசாரிச்சு பார்க்கலாம். வெளியே யாராவது பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ, எல்லாரும் இங்கே பக்கத்தில் தான் தங்கியிருக்கீங்களா? ஆமாம் ஆமாம். இங்கே ரிக்கின்னு ஒருத்தர் இருக்கான்ல, அவனை உங்களுக்கு தெரியுமா? ஆமாம் சார், நான் அவரை பார்த்தேன். ரொம்ப அவசரமாக கிளம்பிட்டு இருந்தாரு. அப்புறம் அவர் கையில் ஒரு பேக்கும் இருந்துச்சு. அப்படியா? அவன் எந்த பக்கம் போனான்? சார் அந்த சைடு தான். அந்த பக்கமா? ஆமாம் சார், ஒரு ட்ரக் வந்துச்சு, அதில் ரிக்கி ஏறி போயிட்டான் சார். தேங்க்யூ. நம்ம அந்த பக்கம் போகலாம். இங்க பாரு, சரியா இந்த இடத்துல நிறைய மண்ணு கொட்டிருக்கு. அநேகமா இது ட்ரக்ல இருந்து விழுந்திருக்கும். எந்த ட்ரக்கில் ரிக்கி போனனோ அந்த ட்ரக்கு பில்டிங் மெட்டீரியல் எடுத்துகிட்டு போயிருக்கு. இங்கே அக்கம் பக்கத்தில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஏதாவது நடக்குதான்னு பார்ப்போம். சொல்லுங்க, என்ன விஷயம்? சிஐடி. சிஐடியா? ஆமா, போன வாரம் எத்தனை ஆசெட்ஸோட பேட்டர்னை ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்களோ அந்த ரெஜிஸ்டர் பண்ணவங்களோட பேரு, அவங்களுடைய அட்ரஸ் எங்களுக்கு வேணும். கெமிக்கலுக்கு ஏதாவது பேர் இருக்கும்ல? நீங்கள் அந்த ஃபைலை எங்ககிட்ட கொடுங்க, அதை நாங்களே கண்டுபிடிச்சிக்கிறோம். அப்ப சரி. இங்கே பாரு, இந்த ஆசிட் ஹைட்ரோ ஒர்க்ஸ்னு ஒரு கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அந்த கம்பெனியோட ஓனர் ராஜு, அப்புறம் வினய். அதனால தான் வினயோட செல்ஃபோனில் ரஞ்சித் நம்பர் பார்ட்னர்னு சேவ் பண்ணியிருக்கான். ரஞ்சித் தன்னோட கண்டுபிடிப்பால் செத்து போனான். அப்புறம் அவனோட பார்ட்னர் வினய் ஒரு மூடி இருந்த ரூமுக்குள்ள கொல்லப்பட்டிருந்தான். இன்ட்ரெஸ்டிங். இந்த கேஸ் போக போக ரொம்ப சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கு. நேகா மேம், வினயோட மரணத்தை நினைச்சு நாங்களும் கவலையாக தான் இருக்கோம். நாங்கள் உங்கள் டைமை ரொம்ப எல்லாம் வேஸ்ட் பண்ண மாட்டோம். எங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயில்ஸ் தேவைப்படுது. எனக்கு இன்னும் ஒரு விஷயம் தான் புரியவே இல்லை. வினய மாதிரி ஒரு நல்லவருக்கு யார் விரோதி இருக்க முடியும்? ரொம்ப நேர்மையான, ரொம்ப டவுன் டு எர்த் பர்சன் என் புருஷன். ஏதாவது பிரச்சனை இல்லை, யாரு கூட ஏதாவது வாக்குவாதம் இல்லை பகை ஏதாவது உங்களுக்கு ஏதாச்சும் ஞாபகம் இருக்கா? விரோதம் பகையெல்லாம் எதுவும் இல்லை. ஆனா சில நாட்களா எங்களுக்கு பிளாக்மெயில் கால்ஸா வந்தது. பிளாக்மெயிலா? யார் அவங்க? யாருன்னு தெரியல. நான் அவர்கிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கேன், போலீஸ் கிட்ட இதை பத்தி இன்ஃபார்ம் பண்ணிடலான்னு. ஆனா அவர் நான் சொன்னதை எதுவுமே கேட்கல. அவர் என்ன சொன்னார்னா, யாரோ பிராங்க் பண்றாங்கன்னு சொன்னாரு. அவர் இந்த விஷயத்தை சீரியஸாவே எடுத்துக்கல. ஏன்னா மேம், நீங்கள் எங்களுக்கு ஹைட்ரோ ஒர்க்ஸை பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா? எங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி பார்க்கும்போது வினயும் ரஜித்தும் பார்ட்னர்ஸாக இருந்திருக்காங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு ஸ்பெஷலான கெமிக்கலை கண்டுபிடிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயம்லாம் ஒண்ணுதான். அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வேலை செஞ்சிருக்காங்க, அவ்வளவுதான். இங்க பாருங்க மேடம், அதே கெமிக்கலை யூஸ் பண்ணி தான் முதல்ல ரஜிதா அப்புறம் வினயும் கொண்டு இருக்காங்க. அது எப்படி நடந்திருக்கும்? கெமிக்கலை வினய் கையிலேயே தான் வச்சிருப்பாரு. ஒரு பிரீஃப் கேஸ்க்குள்ள செமினாருக்கு ஏதோ பேப்பர் சப்மிட் பண்ணணும்னு சொன்னாரு. அங்கதான் அவரை ரஜித்தை பார்க்கணும்னு சொன்னாரு. சரி, எனக்கு சொல்லுங்க, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா? சொல்லுங்க, அதுல இருந்து நமக்கு ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குல்ல? முக்கியமா சொல்றதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆனா அவர் காலேஜ் டேஸ்ல ஜூனியர் காலேஜ் படிச்சிருந்திருக்காரு. அப்போ ஏதோ ஒரு கேஸ் நடந்திருக்கு. அதனால அவரை காலேஜ்ல இருந்து டெர்மினேட் பண்ணிருக்காங்க. அந்த கேஸை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அந்த கேஸை பற்றி சொல்ல முடியுமா? அதை பத்திலாம் எனக்கு ரொம்ப தெரியாது. ஆனா
ஏதோ ஒரு கேஸ் மட்டும் நடந்திருக்குன்னு நல்லாவே தெரியும். அதனாலதான் அவரை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க, எந்த காரணமும் இல்லாம. அது எந்த காலேஜ்னு சொல்லுங்க. அது ஆரன் காலேஜ். தேங்க்யூ. வினய் அப்புறம் ரஜித்தோட இந்த கொலைக்கு அந்த காலேஜுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னு நம்ம பார்க்கணும். அதைத்தான் முதல்ல கண்டுபிடிக்கணும். ஏய், இங்க பாரு, அதே மண் இங்கேயும் கூட்டியிருக்கு. அப்புறம் இங்க பாரு, டயர் மார்க்கு. அப்படின்னா ட்ரக்கு கண்டிப்பா இங்கே நின்றுட்டு தான் போயிருக்கு. இந்த இந்த பில்டிங்கை பாரு, கன்ஸ்ட்ரக்ஷன் இன்னும் முடியலன்னு நினைக்கிறேன். இந்த ஒரே காரணத்துக்காக இந்த பில்டிங்கை மொத்தமாக செக் பண்ணணும். வாங்க உள்ள போய் பார்க்கலாம். சார், ரிக்கி இங்க இருக்கான். ரிக்கி, உடம்பு வேற சில்லுன்னு இருக்கு பாரு. ஆமா சார், இந்த ஆளோட ஸ்கின் கூட ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்க. ரிஷிதா, ஆம்புலன்ஸ் கால் பண்ணு. இந்த ஆள் உடம்புல ஜெல்லு மாதிரி ஏதோ தடவி இருக்கிறாங்க. அதனால தான் இவன் உடம்பு இப்படி சில்லுன்னு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் இங்க பாரு, இந்த கல்லுல கூட ஜெல்லு மாதிரி ஏதோ சிந்திருக்கு பாரு. இங்க பாரு. நீயும் பாரு. இந்த ஜெல்லு என்னன்றதை நம்ம டீட்டெயிலாக கண்டுபிடிக்கணும். இதை உடனே லேபுக்கு எடுத்துகிட்டு போங்க. எந்த மாதிரியான கெமிக்கல் நமக்கு கிரைம் ஸ்பாட்லேருந்து கிடைச்சதோ அதே மாதிரி ஒரு கெமிக்கலை நான் உருவாக்கியிருக்கேன். அந்த கெமிக்கலை இப்போ நான் இந்த பாக்ஸுக்குள்ளே போடுறேன். தாரிகா, பாடி டெம்பரேச்சர் கிடைச்சதா? நார்மல் தான் சார். குட். இந்த ஸ்டீம் பாக்ஸுக்குள்ளே ஒரு பாடி இருக்குல்ல, அது கிட்டத்தட்ட மனுஷனுடைய உடம்பு மாதிரியே இருக்கும். நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? க்ளோன் மாதிரியா? அப்படி தான் நினச்சிக்க. இப்போ இந்த மிஷினில் நாம் என்ன கெமிக்கலை போட்டிருக்கோமோ அதோட ஸ்டீம், அதை இந்த ஸ்டீம் பாக்ஸுக்குள்ளே நாம் பாஸ் பண்ண போகிறோம். ஏறத்தாழ 30 நிமிஷம் வரைக்கும் இந்த ஸ்டீம் இதுக்குள்ளே பாஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. என்ன சார் ஆச்சரியமா இருக்கு, 30 நிமிஷத்துலேயே மொத்த பாடியும் டிசால்வ் ஆயிடுச்சு. ஆமாப்பா, இந்த கெமிக்கல் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. கொஞ்சமாக யூஸ் பண்ணால் போதும், அதால் மொத்த பாடியும் உருகி கரைஞ்சு போயிடும். ரெக்கியோட பாடி கூட இதே கெமிக்கலால் தான் ஃப்ரீஸ் ஆன மாதிரி நமக்கு கிடைச்சிருக்கு. ஐ சி.
ரொம்ப டேஞ்சரஸான கெமிக்கலாக இருக்கும் போல இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ, நாங்கள் சிஐடிஸ் 2005 நடந்த ஒரு கேஸை பற்றின ஒரு சின்ன விசாரணை உங்ககிட்ட மறுபடியும் செய்யணும். 2005னா அது ரொம்ப பழைய கேஸ் ஆச்சே. இந்த கேஸை பற்றி உங்களுக்கு தெளிவாக தெரியணும்னா அதோ ரமேஷ் சார் வர்றாரு, அவரை கேட்டு பாருங்க. அவர் தான் எங்கள் சீனியர் ஆஃபீஸர். தேங்க்யூ. ரமேஷ் சார், நாங்கள் சிஐடிஸ் 2005 ஒரு சம்பவம் நடந்துச்சுல்ல, அதால ரஜித் வினய் 2 பேர் பாதிக்கப்பட்டாங்கல்ல. ரஜித் அப்புறம் வினயா சார்? அது வந்து என்னன்னா, ஒவ்வொரு வருஷமும் ஏகப்பட்ட பொண்ணுங்களும் பசங்களும் வந்துட்டு போறாங்க. இல்ல, அந்த கேஸ்ல 2 பசங்களையும் ரெஸ்டிகேட் பண்ணிருக்காங்க. ரெஸ்டிகேட்டா? அது ஆமா, ஞாபகம் வந்துடுச்சு. அந்த வருஷம் காலேஜில் இருக்க ஸ்டூடெண்ட்டோட மரணம் ஏற்பட்டுச்சு. அதில் அந்த 2 பசங்க பேர் கூட அந்த கேஸோட சம்மந்தப்பட்டிருந்துச்சு. ரொம்ப பெரிய பிரச்சனையாச்சு. சார், அந்த ஸ்டூடெண்ட் யாரு? அவருக்கு மரணம் எப்படி ஏற்பட்டுச்சு? மேடம், அது ரொம்ப வித்தியாசமான முறையில் நடந்தது. அந்த சம்பவம் லேபில் தான் நடந்தது. இவ்வளோ நேரம் வரைக்கும் லேபில் எவன்டா ஒர்க் பண்ணுறது? யார் இங்கே வேலை செய்றீங்க? ஹலோ தம்பி, உன் வேலை முடிஞ்சிருச்சா? பதில் சொல்லுப்பா. இன்னும் எவ்வளோ நேரம் வேலை செய்வ? ஏன் அமைதியா இருக்க? சொல்லு. லேபை மூடுறதா இல்லை அப்படியே விட்டு போறதா? காப்பாத்துங்க சார், எரியறா சார், எப்படியாவது காப்பாத்துங்க சார், எப்படியாவது காப்பாத்துங்க சார், சார் எப்படியாவது காப்பாத்துங்க சார், சார் எரிஞ்சிட்டு இருக்கா சார், என்ன சார் இது? காப்பாத்துங்க சார், என்ன சார் இது? காப்பாத்துங்க சார். சார், அது ரொம்ப பயங்கரமான விஷயம். அப்படி ஒரு காட்சியை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. அங்க நின்றுட்டு இருந்த மனுஷன் உருகியே போயிட்டான். அவன் பேர் சம்பத். போலீஸ் கேஸ் வேற ஆச்சு சார். அப்புறம் வினயும் அந்த ரஜித்தையும் ரெஸ்ட்ரிகேட் பண்ணிட்டாங்க. இந்த கேஸ் சம்பந்தமா எல்லா ஃபைல்ஸும் எங்களுக்கு வேணும். ஹலோ, எங்க? எந்த ரெஸ்டாரண்ட்? ஓகே, நான் வந்துடுறேன். அவங்கள க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டே இரு. ஜாலியாக தான் இருக்கு. அதுங்கப்பா ஜாலியாக இருக்கும். அதை ராத்திரியில் போய் டார்ச்சர் பண்ணால் நல்லா தான் இருக்கு. அப்படியா? அந்த வாட்ச்மேனை போன வாட்டி ஒரு வழி பண்ணிட்டோம்ல. மேடம், நீங்க எப்படி இங்க? என்ன விஷயம்? நீங்க என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க உங்க இஷ்டப்படி என்ன வேணா பண்ணுவீங்க, எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்களா? மேடம், நாங்க என்ன பண்ணோம்? ஒரு பொண்ணை விடாம டார்ச்சர் பண்ணிட்டு இப்போ ஒன்றும் தெரியாத மாதிரி பேசுற. இப்படியெல்லாம் நீ பேசினா நீ அப்பாவே நாங்க நம்பணுமா? ஏன்டா இப்படி பண்ண? மேம், அது நாங்களும் அவள் வீட்டுக்கு போல. அவ்வளோதான் எங்களுக்கு கால் பண்ணி வர சொல்லுவா. நாங்கள் தான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கோம்ல மேம். மேடம், இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் ஜியா கிட்ட போய் பேசுங்க. அவள் தான் எங்களை வர சொல்லியிருக்கா. அவள் போய் சொல்ல மாட்டா சார். நாங்கள் உண்மையை தான் சார் சொல்கிறோம். நாங்கள் சொல்கிறத நம்புங்க சார், ப்ளீஸ். தெரியும்டா, நீங்களாம் ராஜா ஹரிச்சந்திரனோட பிள்ளைங்க தானே? பாருங்க, இதுதான் உங்களுக்கு லாஸ்ட் சான்ஸ். ஒழுங்கா உண்மையா சொல்லுங்க. எதுக்காக அந்த பொண்ணை டார்ச்சர் பண்றீங்க? நான் சேடி விதத்துல விசாரிச்சேன்னு வை, அப்புறம் என்ன ஆகும்னு உங்களுக்கே தெரியும்ல.
பொண்ணுங்களே டார்ச்சர் பண்ற. நிறுத்துங்க. இவன் சொல்லிதானே இப்படி எல்லாம் செஞ்ச? எக்ஸ்பெரிமெண்ட் நடந்த சயின்ஸ் லேப்ல அதான் 2005ல் சில ஸ்காலர்ஷிப்ஸ் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் ஒரு ஸ்டூடெண்ட் மெல்ட் ஆகி செத்துருக்கான். அவன் பேர் சம்பத். எஸ்பெஷலி அனஸ்டீஷியா ரெடி பண்ணியிருக்காங்க மயக்கமாகறதுக்கான மருந்து. அப்புறம் இன்னொரு கெமிக்கல் தயார் பண்ணியிருக்காங்க ஃப்ரீஸ் பண்ணக்கூடிய ஒன்று. அப்புறம் இது ரஜித், அப்புறம் வினாய். இவங்க மோசமான ஒரு கெமிக்கல் ரெடி பண்ணியிருக்காங்க. அது 30 மினிட்ஸில் டோட்டல் பாடியும் டிசால்வ் பண்ணிடுன்னு போட்டிருக்கு. சார் சார் இது பாருங்க. என்ன இது? இவனும் அந்த நேரத்தில் காலேஜில் இருந்தா. ஆனா இந்த விஷயத்தை நம்ம கிட்ட அவன் சொல்லாமலே மறைச்சிட்டு இருக்கான். பணம் கொண்டு வந்திருக்கியா? ஆமா, இங்க பாரு. இப்ப சந்தோஷமா? ஓகே, குட். இந்தா உனக்கு வேண்டியது. அப்ப இதுதான் இந்த உலகத்தோட மிகப்பெரிய கண்டுபிடிப்பா? அது இப்ப எனக்கு சொந்தமாயிடுச்சு. ஆமா, உனக்கே தான். எடுத்துக்கோ. தேங்க்யூ. வெல்கம். ரகசியமா சார் என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்க? என்னடா பண்றீங்க ரெண்டு பேரும் இங்க? ஒரு அடி நகுந்தீங்கன்னா அவ்வளவுதான். ஏய், இவனை அப்படியே கரைச்சிருவேன் இந்த இடத்துலயே. போங்க பின்னாடி, பின்னாடி போங்க. போங்கன்னு சொல்றேன். மரியாதையா போங்க, என்ன விட்டுருங்க. தேவையில்லாத பண்ணிட்டு இருக்காத, உன்னால தப்பிக்க முடியாது. வேண்டாம், பின்னாடி போ. போ ஓன்னு சொல்றல, இல்ல இவன் மேல ஊத்திடுவேன். போ, பின்னாடி போ, பின்னாடி போ. சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்க. ஏய், நான் தான் கொன்னேன் அவனை. நானும் ரஜித் அந்த கெமிக்கலை யூஸ் பண்ணி தான் அவனை கொன்னோம். அதுவும் அந்த லேப்லயே வச்சு. லத்தேன், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அண்ட் சம்பத் ரெடி பண்ண அந்த கெமிக்கலை என் பேரை போட்டு நான் வித்துட்டேன். ஏன்டா நீ அப்படி பண்ண? எனக்கு நிறைய பணம் தேவைப்பட்டுச்சு. எனக்கு செலவுக்கு காசே இல்லை. அப்பதான் எனக்கு இந்த விஷயம் தெரிய வந்துச்சு. சம்பத் ஒரு சூப்பரான கெமிக்கல் ரெடி பண்ணியிருக்கான்னு. அதை வச்சு மொத்த பாடியும் ஃப்ரீஸ் பண்ணிடலான்னு தெரிஞ்சது. அந்த மருந்துக்கான இன்டர்நேஷனல் மார்க்கெட் ரொம்ப பெருசு. அந்த கெமிக்கலை எனக்கு சொந்தமாகிக்கிறதுக்காக நான் அவனை கொண்டுட்டேன். ரஜித்தையும் வினயும் அவங்க கண்டுபிடிச்ச கெமிக்கலை வச்சு கொண்டுட்டல. கெமிக்கலை வித்து பணம் சம்பாதிக்க ஆசைப்பட்டிருக்கல இல்லையா? ஆமா. அண்ட் அந்த மசாஜ் ரூம் அட்டெண்டர் இருக்கான் இல்லையா ரிக்கி, அவனும் உனக்கு ஹெல்ப் பண்ணான்ல? ஆமா, ஏன்னா நான் அவனுக்கு நிறைய பணம் கொடுத்துருக்கேன். இந்த பாட்டில் இருக்க மொத்த கெமிக்கலையும் ஒரே பாக்ஸில் ஊத்துறி என்ன? வேலை முடிஞ்ச உடனேயும் இதை தூக்கி போட்டுறீங்க. அது இந்தா. நல்லா புரிஞ்சிச்சு சார். இதை வச்சுக்கந்தா. நான் முதல்ல வினயை கொன்னேன். அப்புறம் ரிக்கி உதவியோட நான் ரஜித்தோட கதையும் முடிச்சிட்டேன்.
ரிக்கி உன்னோட ஃப்ரெண்டு தானே, அப்புறம் எதுக்காக நீ அவனை கொல்ல ட்ரை பண்ண? ரிக்கி என்ன பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சா. நான் நல்லா யோசிச்சிட்டேன். என்னோட இந்த நாக்கு எவ்வளோ அற்புதமான விஷயம். கொஞ்சம் டங் ஸ்லிப் ஆனாலும் பல கோடி ரூபாய் லாஸ் ஆகிடும். பெரிய அவமானமாக போயிடும். தூக்குலேயே தொங்க விட்டுருவாங்க. இங்கே பாரு, நீ கொடுத்த அந்த கெமிக்கல் பாட்டில் என்கிட்ட தான் இருக்கு. இப்போ அது நமக்குள்ள நடந்த ரகசியம். அவ்வளோதான். என்னால் வாயை மூடிக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. ஸோ எக்ஸ்ட்ரா பணம் தந்தே ஆகணும். இந்த காசை வச்சுக்கோ. உன் வாயை மூடிக்கிட்டு பேசாமல் இருக்கணும், புரியுதா? அவன் அந்த கெமிக்கல் பேரை சொல்லி என்னையும் அடிக்கடி மிரட்ட ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் நான் என்ன பண்ணுறது? என்னோட தேவைகளை என்னால் சால்வ் பண்ணிக்க முடியல. நிறுத்துறா. சமுதாயத்தின் நன்மைக்காக கண்டுபிடிக்கப்பட்ட மருந்தை நீ மிஸ்யூஸ் பண்ணிருக்கடா. அடுத்தடுத்து 3 கொலைகள் வேற பண்ணிருக்க. உனக்காகவே சட்டத்தில் ஒரு புது விஷயம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, தூக்கு தண்டனை. உங்க எல்லாருக்கும் கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? நீங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டு ஒண்ணுமே பண்ணாத ஒரு அப்பாவி பொண்ணு மேல பழி போட்டிருக்கீங்க. யாராவது இவ்வளவு மோசமா டார்ச்சர் பண்ணுவாங்களா? சொல்லுங்க. சாரி மேடம், ரமேஷ் சாருக்கு இவரோட ஃபிளாட்டை விற்கணும்னு சொன்னாரு. அதுக்கு ஒரு நல்ல பையர் கிடைச்சாரு. அதனால தான் இப்படி எல்லாம். ஆனா மேடம், ஜியாக்கு இங்க இருந்து வீடு காலி பண்ண விருப்பமே இல்ல. அவளோட லீஸ் அக்ரிமெண்ட் முடியறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு. மேடம், ரமேஷ் சார் இங்க வந்து கவலைப்பட்டு எங்க கிட்ட ஹெல்ப் கேட்டாரு. நாங்களும் சரின்ட்டோம். உடனே நீங்க எல்லாம் சேர்ந்துட்டு இப்படி டிராமா போட்டிருக்கீங்க. ஒரு நல்ல பொண்ணோட கேரக்டரை இப்படி அசிங்கப்படுத்திட்டீங்களே. எப்படி உங்களால இப்படி பண்ண முடியுது? அப்புறம் ரமேஷ் சார், நீங்க ஆஃப்டர் ஆல் பணத்துக்காக ஆசைப்பட்டு மனித நேயத்தையே மறந்துட்டீங்களே. சாரி மேடம், நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன். இனிமேல் இப்படிலாம் நடக்காது. ஜியா இனிமேல் இங்கே தான் இருப்பா, என் ஃப்ளாட்டில் தான் இருப்பா. ஜியா, என்னை மன்னிச்சிடுமா. ஐ எம் ரியலி சாரி. ப்ளீஸ் சார், சாரி சொல்லி என்னை 3வது மனுஷன் ஆக்காதீங்க. தேங்க்யூ மேம், நீங்கள் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. இல்லைனா நான் மறுபடியும் என் பேரண்ட்ஸ் கிட்ட போயிருப்பேன். இங்க பாரு ஜியா, எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, தோத்து போய் பின்வாங்கவே கூடாது. எதிர்த்து நின்னு போராடணும். புரிஞ்சுதா? ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மேம்.